தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இடையிலான மோதல் இப்போது ஒரு கடுமையான பொருளாதார போராக உருவெடுத்திருக்கிறது. காசா விவகாரத்தை நிர்வகிக்க தான் உருவாக்கியிருக்கும் அமைதி வாரியத்தில் இணையுமாறு பிரான்ஸ் அதிபருக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அந்த வாரியத்தின் அரசமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கு எதிராக இருப்பதாகவும் இது மற்ற நாடுகளின் இறையாண்மையில் தலையிடுவதாகவும் கருதிய மேக்ரான் அந்த அழைப்பை நிராகரித்தார். அதைத் தொடர்ந்து தனது சமூக வலைதளத்தில் மேக்ரான் தனக்கு அனுப்பிய தனிப்பட்ட குறுஞ்செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை வெளியிட்டு உலக நாடுகளை அதிபர் ட்ரம்ப் திகைக்க வைத்தார். அதில் சிரியா மற்றும் ஈரான் விவகாரங்களில் ஒத்துழைக்க தயார் என்று கூறிய மேக்ரான், கிரீன்லாந்தை வாங்கும் ட்ரம்பின் விருப்பம் குறித்து தனக்கு புரியவில்லை என பதிவு செய்திருந்தார். ஒரு நாட்டின் தலைவர் மற்றொரு நாட்டின் தலைவருக்கு அனுப்பிய ரகசிய செய்தியை பொது வெளியில் ட்ரம்ப் வெளியிட்டது பெரும் விதிமீறலாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் அமெரிக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், பிரான்ஸ் மீது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு கடுமையான வர்த்தக போர் அறிவிப்பை வெளியிட்டார். பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் புகழ்பெற்ற ஒயின் மற்றும் ஷாம்பைன் மதுபானங்கள் மீது 200% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்த அவர், வரியை செலுத்த தயாராக இருங்கள் அல்லது அமைதி வாரியத்தில் இணையுங்கள் என்று நிபந்தனை விதித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் எத்தகைய பதிலடி கொடுக்கும் என்பது இப்போது உலகளாவிய வர்த்தக சந்தையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது.